அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபா கடந்து கிருஷ்ணன். ஓகே, நாளைக்கு மார்னிங் சூப்பர் ஸ்டாருக்கு உண்டான காம்படிஷன் நடக்க போகுது. ஸோ எல்லாம் பயங்கரமாக அதி தீவிரமாக சும்மா பரபரப்பாக படிச்சுட்ருக்கீங்க, பார்க்கும் போதே தெரியுது. ஓகே, நாளைக்கு நல்லபடியாக அட்டன் பண்ணுங்கள். நாளைக்கு டெஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்லியிருந்தேன். ஷார்ட்டாக நான் சொல்லி முடிச்சிடறேன். காலையில் 5 மணிக்கு உங்களுக்கு ஒரு லைவ் வீடியோ வரும். ஓகேங்களா? ஜஸ்ட்டு அந்த லைவ் வீடியோங்கிறது ஒரு 3 மினிட்ஸ் வீடியோ தான் இருக்கும். அதிகபட்சம் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே இருக்கும். அந்த லைவ் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் நான் கொடுப்பேன். அந்த கொஸ்டின் பேப்பர் PDF ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகேங்களா? அதோடு சேர்ந்து நான் ஆன்சருக்கையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணிவிடுவேன். சரிங்களா? அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கொஸ்டினும் இருக்கும், ஆன்சருக்கும் இருக்கும். நீங்கள் கொஸ்டின் மென்ஷன் பண்ணிக்கிற அந்த PDF மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் டெஸ்ட்டு எழுத ஆரம்பிக்கணும். சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு மொத்தம் 50 கேள்விகள் இருக்கும். ஸோ இப்போ நமக்கு ஒரு 4 நாள் தான் கேப் இருந்ததுனால உங்களுக்கு 50 கேள்வி மட்டும் தான் நான் உங்களுக்கு அதில் வச்சுருக்கோம். ஓகேங்களா? அடுத்த டெஸ்ட்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஓகே, 100 கொஸ்டின் கிட்ட அது எடுக்கிற மாதிரி நாங்கள் ஐடியா பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு 2 பாடம் அப்படிங்கிறனால நம்ம 50 கேள்விகள் நம்ம வச்சுருக்கோம். அந்த 50 கேள்வியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிகேலேருந்து ஒரு 15 கேள்விகளும், அப்புறம் தமிழ், இலக்கணம், மற்றது எல்லாமே சேர்ந்து ஒரு 35 கேள்விகளும் இருக்கும். ஸோ ஜிகே நீங்கள் 15 கேள்விக்குள்ளே எவ்வளோ கேள்விகள் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கலந்துருக்கிற மாதிரி நீங்கள் இருக்கும், நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஆன்சருக்கு நம்ம PDF கொடுப்போம். அந்த ஆன்சருக்கு PDFயில் நீங்கள் கொஷின் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு, அதாவது எவ்வளோ மார்க் அப்படின்ட்டு கரெக்ஷன் பண்ணிவிட்டு 6 மணிக்கு நம்ம லிங்க் கொடுப்போம். நல்லா கேளுங்க, லிங்க் மார்க் என்ட்ரி லிங்க்கு 6 மணிக்கு. ஓகேங்களா? அந்த இதுலேயே நம்ம மார்க் என்ட்ரி லிங்க்கும் நம்ம அனுப்பிடுவோம். புரியுதுங்களா? அதாவது உங்களுக்கு கொஸ்டினும் வந்துடும், ஆன்சர் வந்துடும், மார்க் என்ட்ரி லிங்க்கும் வந்துடும். டெலகிராமில் மார்க் என்ட்ரி லிங்க்கு நம்ம அனுப்பிடுவோம். கிஷோபா அகாடமி டெலகிராமில் அனுப்பிடுவோம். ஓகேங்களா? இல்லைன்னா நாளைக்கு போடுற அந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5:30 மணிக்கு மேலே லிங்க்கு நம்ம டெலகிராம்லேயும் அனுப்பிச்சிடுவோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருவோம். அப்போ நல்லா கேளுங்க, டெஸ்ட்டு 50 கேள்வி 5 மணிக்கு நம்ம கொஸ்டின் நம்ம அந்த லைவ் வரும்போது அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருவோம். டெலகிராம்லேயும் நம்ம சென்ட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஆனால் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் காலையில் அந்த வீடியோ பற்றி லைவ் பார்த்துட்டு தான் நீங்கள் அதை அட்டன் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ அது எத்தனை மணிக்குள்ளே முடிக்கணும்? 6 மணிக்குள்ளே முடித்து கரெக்ஷன் பண்ணி நீங்கள் மார்க்கை என்ட்ரி பண்ணிடணும். ஸோ இதை நான் கூகுள் ஃபார்மில் வைக்கலாம். பட் கூகுள் ஃபார்மில் லாஸ்ட் டைம் வைக்கும்போது கூட உங்களுக்கு நிறைய பேர் அட் எ டைமில் அட்டன் பண்ணது பார்த்தீங்கன்னா நிறைய அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேஜ் ஓப்பன் ஆகலை, நிறைய பேர்த்துக்கு ஓப்பன் ஆகலை. ஸோ ரீசன் என்னென்னா அட் எ டைமில் எல்லாருமே அட்டன் பண்ணுறதுனால, கிளிக் பண்ணுறதுனால நிறைய பேர்த்துக்கு ஓப்பன் ஆகலை. அது நிறைய பேர்த்துக்கு இன்கன்வீனியன்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஒரு PDF ஃபார்மேட்டாக கொடுத்துடலாம். அது நீங்கள் OMR சீட்லேயோ இல்லை இப்போதைக்கு OMR சீட் இல்லைன்னா நீங்கள் 1 2 3 போட்டு கூட நீங்கள் பேப்பரில் எழுதிட்டு கூட ஆப்ஷன் 1க்கு A B அப்படின்னு போட்டுட்டு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஆனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் OMR சீட்டில் தான் எழுதணும். ஏன்னா 100 கேள்வி கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இது 4 நாளுக்குள்ளே நம்ம கொடுத்ததுனால நம்ம 50 கேள்விகள் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் டைமிங் அப்படிங்கிறது பார்த்தோன்னா இதில் நான் உங்களுக்கு பெருசாக டைமிங் நான் மென்ஷன் பண்ணலை. ஓகேங்களா? ஆனால் 5 to 6க்குள்ளே டெஸ்ட்டை முடித்து கரெக்ஷன் முடித்து மார்க் என்ட்ரி பண்ணிடணும். ஓகேங்களா? ஏனோ தானோன்ட்டு பண்ணாதீங்க, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கிற மாதிரி பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு இங்கே இருக்கிற சின்ன சின்ன பயம் போகும், பதட்டம் போகும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிப்பீங்க. இதுதான் உங்களுக்கு ஒரு இடத்துல போஸ்டிங் எடுக்க வைக்கும். நீங்கள் இங்கே என்ன ஏமாத்துறதுனாலே, உங்களை நீங்கள் ஏமாற்றிக்கிறதுனாலே ஒரு பிரோஜனமும் இருக்காது. உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருந்தீங்கனாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். புரியுதுங்களா? உங்கள் பெஸ்ட்டை கொடுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த போட்டியில் நான் கலந்துக்கிட்டேன், நான் படித்தேன், என்னோடய பெஸ்ட்டை கொடுத்தேன் அப்படிங்கிறதே நமக்கு பார்த்தோன்னா அதுக்கு உண்டான பலன் உங்களுக்கு ஒரிஜினல் TNPSC எக்ஸாமில் கிடைக்கும். ஓகேங்களா? அங்கே உங்களுக்கு பெரிய ஸ்டார் உங்களுக்கு காத்துட்ருக்கு. அதுக்கு நம்ம போட்டியில் ஃபஸ்ட்டு கலந்துக்கணும். நம்மளால் முடிஞ்ச ஒரு முயற்சி நம்ம கொடுக்கணும். அதுதான். ஓகேங்களா? ஸோ காலையில் 5 மணிக்கு அப்போ எல்லோரும் என்ன பண்ணிடணும், 4:45க்கே எழுந்திரிச்சிட்டு 5 மணிக்கு நான் PDF கொஸ்டின் கொடுப்பேன்னா அதை நீங்கள் பார்த்து அட்டன் பண்ண போகிறீங்க. ஆன்சருக்கையும் அதிலே இருக்கும். கிளிக் பண்ணி ஆன்சருக்கு செக் பண்ணிக்க போகிறீங்க. மார்க் என்ட்ரி லிங்க்கும் கொடுத்துருவேன். ஓகேங்களா? அதில் நான் காலையில் அந்த வீடியோலேயே நான் காலையில் ஒரு லைவ் வரும்ல, அந்த 5 நிமிஷம் லைவ், அதில் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவேன். எப்படி அட்டன் பண்ணணும், மார்க் என்ட்ரி லிங்க் எத்தனை மணிக்கு வரும், 6 மணிக்குள்ளே பண்ணிடணும். 6 மணிக்குள்ளே மார்க்கை என்ட்ரு பண்ணிடணும். ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ கம்பல்சரி எல்லாருமே மார்க் என்ட்ரு பண்ணிவிடுங்க. அது காலையில் வீடியோலேயே நான் சொல்லுவேன் நான். ஓகேங்களா? பண்ணதுக்கப்புறம் ரிப்போர்ட்டு உடனே ரிப்போர்ட் வந்துடும். ஓகேங்களா? ரிப்போர்ட்டும் நம்ம சீக்கிரம் நம்ம அனுப்பிச்சி விட்ருவோம். ஓகேங்களா? காலையில் ஒரு 8 to 9 மணிக்குள்ளே ரிப்போர்ட்டும் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் யாரெல்லாம் 5 ஸ்டார் வாங்கியிருக்கீங்கிறது செக் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? கிளியராக? ஸோ நல்லபடியாக ஃபாலோ பண்ணுங்கள், நல்லபடியாக எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். உங்கள் பெஸ்ட்டை கொடுங்க, உங்கள் பெஸ்ட்டு கொடுங்க. எனக்கு அது போதுமானது. நாளைக்கு காலையில் யாரெல்லாம் டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருமே பார்த்தோன்னா சூப்பர் ஸ்டார் தான்.
அதுக்கு அடுத்த கட்டம் தான் மார்க்குங்கிறது செகண்டரி. ஓகேங்களா? காலைல எந்திரிச்சு முயற்சி பண்ணீங்கள்ல, அப்போயும் நீங்கள் சூப்பர் ஸ்டார் ஆகிட்டீங்க. ஓகேங்களா? இருந்தாலும் அதில் உங்களுக்கு பெஸ்ட் நீங்கள் கொடுங்க. உங்களுக்கு தகுந்த ஒரு கிரெடிட் உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா? ஸோ நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். ஸோ உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் அந்த எக்ஸாமுக்கு அனுப்பும்போது உங்களை எந்த அளவுக்கு நாங்கள் ட்ரெயின் அப் பண்ணுமோ எங்கள் சைட்லேருந்து ஃபுல்லாக பண்ணிட்டோம். எங்கள் சைட்லேருந்து என்னென்னலாம் உங்களுக்கு நாங்கள் பண்ணுவோம், டீச் பண்ணி கொடுத்தாச்சு, லைவ் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணியாச்சு, டெஸ்ட் ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நாளைக்கு நீங்கள் களத்தில் இறங்கி உங்களோட பெஸ்ட்டு கொடுக்குறது மட்டும்தான். ஓகேங்களா? நல்லபடியாக பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். ஃபஸ்ட்டு டெஸ்ட் தான். ரிலாக்ஸாக பண்ணுங்கள், ஜாலியாக பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு நான் வந்து காலையில் 5 மணிக்கு லைவில் சந்திக்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.